கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழியில் ஒரு சூப்பரான ஒரு வீட்டு முன்னால் தாங்க பேசிட்டு இருக்கேன். ஸோ திஸ் ஹவுஸ் ஃபார் சேல். ஸோ இது ஆரல்வாய்மொழி, செண்பராமன்புதூர் இந்த மாதிரி சரௌண்டிங்கில் வீடு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பர் சாய்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி நிறைய பேர் ஊரில் வீடு வாங்கி போடணும், நாகர்கோயிலில், கன்னியாகுமரியில் வீடு வாங்கி போடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் நல்ல ரிலாக்ஸேஷனாக என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான வீடாக இருக்கும். ஸோ அந்த மலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப 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 ரம்மியமான இடங்க. ஆரல்வாய்மொழினாலே மலைக்கு ஃபேமஸான இடம் தெரியும். அவ்வளவு சூப்பராக ஒரு ரம்மியமான இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது மிகவும் சிறப்பான விஷயம். ஒரு 3.1 cents of DTCP approved land, 1900 square feet of built up area. The price is 62 lakhs and the price is definitely negotiable. 62 லட்சம் ரூபாங்க, நெகோஷியபிள். ஒரு 3.1 சென்ட் லேண்டு 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு. ஒரு 33 அடி பாதையில் ஒரு கிழக்கு பார்த்த வீடு, எல்லா சிறப்பம்சத்தோடையும் சூப்பராக இருக்குது. மிகப்பெரிய கார் பார்க்கிங்க, எவ்வளோ பெரிய கார் வேணாலும் வீடலாம். அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங்கோட ரொம்ப சிறப்பான வீடு. கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் சொல்லிக்கிட்டு இருந்த வீடு இப்போதைக்கு விலை குறைஞ்சி 62 லட்சம் ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ சூப்பரான ஒரு 3 பெட்ரூம், ஈஸ்ட் ஃபேஸிங், நல்ல அழகான லொக்கேஷனுங்க. இந்த லொக்கேஷன் தான் சிறப்பு. ஸோ கன்னியாகுமரியில் எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒன்று வாங்கி போடணும் அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட் சாய்ஸாக இருக்கும். இனி உள்ளே போயிட்டு வீடு பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஒரு 3 பெட்ரூம் வீடு, கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம்ங்கிற அமைப்பில் இருக்குது. ஹால் நல்ல ஸ்பேஷியஸான அழகான ஹாலு, கரெக்டான இடத்துல ஒரு டிவி யூனிட்டுங்கான செட்டப்புமே பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. இது தவிர ப்ராப்பரான டைனிங், ப்ராப்பரான கிச்சன், ஒரு கிச்சன்லேயே ஒரு டபுள் கிச்சன் செட்டப்பில் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்த்தா அவங்களுக்கு கிளியராகவே தெரியும். சிம்பிளான ஃபால் சீலிங் ஒர்க்கு, எல்லா ரூம்ஸ்லையுமே ஃபேனுமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அது மிகவும் சிறப்பு. டைனிங் பாருங்கள், நல்ல ஸ்பேஷியஸான டைனிங்கு, ஒரு 10 பேர் தாராளமாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சூப்பரான டைனிங்கு. இந்த இடத்துல பிளேட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அழகான ஸ்டோரேஜு, உங்களுக்கு வாஷ் பேஷன் எல்லாமே டைனிங் பக்கத்துலேயே அழகாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சன் சொன்னேன்ல, ஒரு குட்டியான ஒரு டபுள் கான்செப்ட் கிச்சன் கான்செப்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ கிழக்கு பார்த்து நிற்கிற மாதிரி செட்டப்பில் இங்கே ஒரு கிச்சனு, உங்களுக்கு வாஷ் பேஷன்லாம் நல்ல குவாலிட்டியாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீரியர் ஒர்க் எல்லாமே, மாடுலர் கிச்சனு எல்லாமே பண்ணிட்டாங்க. இனி இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் வெசல்ஸ் வாஷ் பண்ணி தனியாக உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜாக மெயின்டைன் பண்ணணும், வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சைடு கிச்சனையுமே உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் ஒரு சட்டிலான ஒரு கலரில் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த கலர்ஸ் ஆஃப் இன்டீரியர் கபோர்ட்ஸ், ஆப்ஷனபிள். கண்டிப்பாக அந்த கலர்ஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் 2 or 3 days, லைக் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணி மாட்டணும், அவ்வளோதான். ஸோ எனக்கு இந்த கபோர்ட் கலர்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை மாற்ற முடியும். ஆனால் நல்லா இருக்குது. கபோர்ட் வந்து ஒரு சிம்பிளாக சட்டிலாக இருக்குது. லாஃப்ட் வரைக்குமே அழகாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிம்பிளான ஃபால் சீலிங் ஒர்க்கு வீட்டை ரொம்ப எலகண்ட்டாக எடுத்து காமிக்குதுன்னு சொல்லலாம். எல்லா ரூம்லேயுமே ஃபேன்ஸுமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்கள், ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் சொல்லியிருக்கோம், ரொம்ப ஜாஸ்தியாலாம் சொல்லலை. ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆரல்வாய்மொழி பக்கத்தில் ஸ்கூல்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ ஒரு 60 லட்ச ரூபாய் பட்ஜெட்டில் ஆரல்வாய்மொழியில் வேணும் அப்படின்னு 1-2 ஃபோன் கால்ஸ் வந்தது. அப்படி தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸ்டேர் கேஸ் ரெயிலிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஒரு அழகான ஒரு ஹைரைஸ் கான்செப்டில் போட்டிருக்கிறதுனால கீழே ரொம்ப வெக்கையுமே இருக்காது. உங்களுக்கு ஹாலில் ரொம்பவே வெக்க இல்லாமல் அழகாகவே இருக்கும். பால்கனியெல்லாம் சூப்பரான பால்கனிங்க, சூப்பர் வியூ, ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கெல்லாம் அருமையான வியூ உள்ள ஒரு பால்கனி. இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம்ங்க. ஒரு 11x16 சைஸில் நல்லாவே ஸ்பேஷியஸாக சூப்பராக இருக்குது. இங்கேயுமே ஃபேன் எல்லாமே ஆட்டம்பர்கோட ஃபேன்ஸ் எல்லாமே பக்காவாக ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேரோட ஃபிட்டிங்ஸ் தான். பேரிவேரோட ஃபிட்டிங்ஸ்லேயுமே வால் மவுண்டட் க்ளோசட் டைப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நல்ல எக்ஸ்பென்சிவான டைப்பு, நல்லாவே ப்ரீமியம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்து அழகாகவே ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. 62 லட்ச ரூபாய்க்கு கண்டிப்பாக இது ஒரு லாபகரமான அழகான ஒரு வீடுன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இது ஒரு 11x10 சைஸில் இருக்கக்கூடிய அழகான ஒரு பெட்ரூம். சிம்பிளாக ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் கூட ரொம்ப பிரமாதமாகவே இருக்குது. ஒரு சிம்பிளான ஒரு கபோர்ட் செட்டப்புமே இந்த ரூமுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீட்டோட சிறப்பு அம்சமே இந்த வீட்டோட லொக்கேஷன் அண்ட் பால்கனி தான். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிவி யூனிட்டாகவும் செட் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸாக உட்காந்து டிவி, கிரிக்கெட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இந்த இடத்தையுமே உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் the specialty of this house is this balcony and view from the balcony.
எவ்வளோ பெரிய வீடு வந்தாலும் அந்த வியூ எல்லாம் உங்களுக்கு மறையவே மறாதுங்க. அருள்வாய்மொழி ஒரு சிறப்பான ஏரியா. அருள்வாய்மொழி ரொம்ப அழகான மலை வளங்கள் உள்ள ஏரியா. இந்த ஏரியாவில் டிடிசிபியில் வீடு கிடைக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஸோ ரிட்டையர்மெண்ட் டைமில் எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு வீடு சும்மா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாங்கி போடுறேன். ஊர்லேருந்து வந்தால் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே ஊரோட அழகாக ரசிச்சுட்டு போவேன் அப்படிங்கிறவங்களுக்கு சூப்பர் அழகாக இருக்கும். ஸோ காத்தாடியெல்லாம் ஊடால தெரியுது பாருங்கள். காத்தாடியெல்லாம் அங்கெல்லாம் தெரியுது பாருங்கள். காத்தாடி மாடியெல்லாம் போனால் நல்ல காத்தாடி வியூ. இனி மாடியிலேயுமே போய் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடெல்லாம் மாடியிலேருந்து என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய வீடுகள். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வியூ தாங்க இந்த வீட்டுக்கு மேட்ரு. சூப்பர் வியூ. வீட்டு மாடியிலலாம் இருந்தால் நைட் டைம்லலாம் அவ்வளவு பிரகாசமாக பிரமாதமாக இருக்கும். நல்ல வியூவில் நல்ல காத்தோட்டமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ till the end. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. காத்தாடியெல்லாம் அந்த பக்கம்லாம் தெரியுது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடு பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ till the end. This is Satish signing off. Until then, bye.